ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபிங்க. இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கூடையுமே உப்புமாவுக்கு கூட இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. செய்கிறதுக்கான நேரமும் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். எப்பயும் யூஸ் பண்ணுற பொருள் தான், ஆனால் வித்தியாசமான டேஸ்ட்டில் எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போய்ட்டு சட்டுன்னு பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தொக்கு மாதிரி இருக்குங்க. கத்திரிக்காயெல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக பச்சை வாசனை எதுவுமே இல்லாமல் 10 நிமிஷத்தில் தான் இதை செய்ய போகிறோம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 100 கிராம் அளவு கத்திரிக்காய் இருந்தால் கூட போதும். ஒரு 2 வெங்காயம், ஒரு 4-5 கத்திரிக்காய், இந்தளவு போதுங்க. ஃபஸ்ட்டு கத்திரிக்காயை வந்து குட்டி குட்டியாக வந்து நறுக்கி வச்சுக்கோங்க. இது நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நறுக்கி வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதில் 2 விசில் வச்சு எடுக்க போகிறோம் குக்கரில். நீங்கள் வந்து வேக வச்சும் எடுக்கலாம். இது 2 விசில் வச்சு எடுக்கும்பொழுது நல்ல குலைவாக கிடைக்கும், டைமும் சீக்கிரம் ஆகும். அதனால் நான் அப்படி செய்கிறேன். உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னு நீங்கள் கடாயில் செய்யணும் அப்படின்னா கூட செய்யலாம். இப்போது நான் அடுப்பில் வச்சுறேன். இதில் உப்பு எதுவுமே சேர்க்கலாம். தண்ணி அளவாக சேர்த்ததுனால பாருங்கள் 2 விசில் ஆகவும் இந்த நிலமையில் இருக்குது. இப்போ இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு மேஷர் வச்சு இதை நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. ஒரு கரண்டி வச்சு நீங்கள் பண்ணாலே போதும். ரொம்ப கூழ் மாதிரி ஆக்கிடக்கூடாது. அங்கங்கே மட்டும் லைட்டாக அழுத்தி விடுங்க. அங்கங்கே கடிப்படணும். அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கூழ் மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிங்க அப்படின்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. லைட்டாக அந்த மாதிரி அங்கங்கே அமிழ்த்தி விட்டுட்டு இதை அப்படியே எடுத்து தனியாக ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அப்படியே தாளிக்க வேண்டியதெல்லாம் போட்டு தாளித்து இதையும் சேர்த்து மசாலா ஐட்டம்லாம் சேர்க்க போகிறோம். எப்போயும் நம்ம ஒரே மாதிரியே குழம்பு ஃபார்மேட்டில் பண்ணாமல் இந்த ஃபார்மேட்டில் செஞ்சோன்னா நல்லாயிருக்கும். கடாயும் வச்சாச்சு. இதில் நான் வந்து நல்லெண்ணெய் சேர்க்க போகிறேன். நல்லெண்ணெய் இதுக்கு கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கணும். எப்போயுமே காரம் அதிகமாக இருக்கிறதுக்கு, வச்சு சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரினா நீங்கள் எண்ணெய் வந்து அதிகமாக சேர்க்கணுங்க. இது காரமாக செய்கிறதுனால நான் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் இருக்கு இல்லையா, நல்லா 2 பெரிய வெங்காயம் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக சன்னமாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா அதை ஃப்ரை பண்ண போகிறோம். அந்த பெரிய வெங்காயம் வந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஒரு கண்ணாடி பதம் வரும் இல்லையா, அந்தளவு போதும். அந்தளவுக்கு இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதை யூஸ்வலாக பார்த்திங்கன்னா கத்திரிக்காயை வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் பச்சை வெங்காயத்தை போட்டு புளி ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடுவாங்க. அது வந்து சீக்கிரத்திலே வந்து உங்களுக்கு பச்சையாக இருக்கிறதுனால சீக்கிரத்திலே கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வச்சு சாப்பிடலாம். காலையில் செஞ்சீங்கன்னா நைட்டு வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். அந்தளவுக்கு கெட்டு போகாது. இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வேக வச்சு எடுத்த கத்திரிக்காயை வந்து நம்ம இதில் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு மஞ்சள் தூள் பார்த்திங்களா 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க. நான் ஒரு 3/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். அதுக்கப்புறம் மல்லித்தூள் அதை விட கொஞ்சம் கூட 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விடுங்க. இன்னும் உப்பு எதுவும் சேர்க்கலாம். உப்பு இதுக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ பெருங்காயத்தூளும் கொஞ்சமாக சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடும் பொழுது அது அப்படியே ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. லைட்டாக எடுத்து மட்டும் விடுங்க. ஏற்கனவே வந்து புளி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம தக்காளி எதுவுமே சேர்க்கல இல்லையா, அதனால் இதில் புளி சேர்க்க போகிறோம். நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதையுமே இப்போ இதில் சேர்த்துடலாம். உடனேவே சேர்த்துருங்க. நீங்கள் வந்து ரொம்ப நேரம் ஆக்கிடக்கூடாது. மசாலாலாம் சேர்த்துட்டு லைட்டாக பரட்டி விட்டுட்டு உடனே சேர்த்துடணும். தண்ணி ரொம்ப வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி கொஞ்சம் லிக்யூடாக தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூடுதலாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து தொக்கு மாதிரி செய்கிறதுனால இந்த இதில் இவ்வளோ தான் நான் தண்ணி சேர்த்துருக்கிறேன். உப்பும் போட்டுட்டு பார்க்கும் பொழுதே அப்படியே டெம்ட் ஆகுது. சூப்பராக இருக்குது. உப்பும் இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்த எண்ணெய் சேர்த்துருந்தோம் இல்லையா, அது எல்லாமே அப்படியே பிரிஞ்சு வரணும் ஓரத்தில். அந்தளவுக்கு இது நல்லா வந்து கொதிக்க விடணும். சீக்கிரத்திலே வந்துருங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே கத்திரிக்காய் வெந்துருச்சு இல்லையா, அதனால் எண்ணெய் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா ஒதுங்கிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்ததும் அவ்வளோதான், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது வர்றதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் தங்க ஆகும். நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயோ லோ ஃப்ளேம்லேயோ வச்சுட்டிங்க அப்படின்னா பாருங்களேன், சூப்பராக இருக்குது. இதை அப்படியே பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒரு இட்லி தோசைக்கு கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியான இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். கத்திரிக்காயில் இவ்வளோ டேஸ்டான ரெசிபியா அப்படின்னு நினைப்பீங்க. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் காய் எதுவும் இல்லை, அப்படி கத்திரிக்காய் மட்டும் ஒரு 4-5 இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் நம்பி செய்யலாம். அந்தளவுக்கு டேஸ்டியான ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஏகப்பட்ட ரெசிபிஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். 50க்கும் மேலே வந்து சட்னிஸ், குருமாஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைப்பட்ட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், எங்கே போய் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.